சோள பணியாரம், கம்பு பணியாரம் அப்படின்னு என்னென்னமோ வெரைட்டியால பணியாரம் சாப்பிட்டுருப்பீங்க. பிரட்டு பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? இது எங்க சித்தியோட ரெசிபி. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. லாஸ்டா ஆடி 18 அன்னைக்கு கூட செஞ்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதை எப்படி நம்ம வெர்ஷன்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு. சரி, அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் கடலைப்பருப்பு 200 கிராம் அளவுல எடுத்திருக்கேன். நான் கம்மியான குவான்டிட்டியில ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்ல ஊர்ன கடலைப்பருப்பை ஒரு குக்கருக்கு மாத்தி ஒரே ஒரு டம்ளர், அதாவது பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரையான பருப்பு அப்படின்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். மசிச்சு பார்த்தா நல்லா மசியுது. அவ்வளவுதான். அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு போட்டு நல்லா பல்ஸ் மூட்ல அரைச்சிட்டேன். தேங்காவை பூவா திருவியும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் முத்தலான தேங்காய் எடுத்ததுனால மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கடலைப்பருப்பு எடுத்து போட்டு மறுபடியும் நல்லா ஒரு ஓட்டினோம்னா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடும். அதுல ஒரு 4 ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்புல வச்சு நல்லா அடிகனமான பாத்திரமா இருக்கணும். நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை பிடிக்காது, வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். எங்க சித்தி எனக்கு வெள்ளை சக்கரையில தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால சரி நாட்டு சக்கரையில ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே செம்ம டேஸ்டா வந்துருந்துச்சு. இந்த சர்க்கரையை ஓரளவுக்கு உருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பருப்பு, தேங்காய், ஏலக்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பருப்பை அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டு சக்கரை கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த நாட்டு சக்கரை உருக ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா அல்வா கன்சிஸ்டன்சில வந்துடும். அந்த பாத்திரத்துல ஒட்டாம வந்துடும். அதையும் கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு வச்சுட்டு பணியாரத்துக்கான ஒரு மாவு ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் வெள்ளை சக்கரை 1 ஸ்பூன். அது கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காகவும் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ்க்காகவும் தான். அதைய கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வேணும்னா நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த விஸ்கில் பட்டும் படாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதுவுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு, நாட்டு சக்கரை மிக்ஸ் நல்லா ஆறி இருக்கும். அது இல்லாமல் தொட்டு பார்த்தோம்னா நல்லா கையில் ஒட்டாது. அதை ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு உருட்டிக்கலாம். நம்மளோட பணியார கல்லோட குழி சைஸ் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம இந்த பருப்பு மிக்ஸ் ஃபுல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பணியாரம் போடுறதுக்கு. எனக்கு ஒரு தட்டு ஃபுல்லா வந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து உருட்டி இருந்தேன். ஆல்மோஸ்ட் டிஷ்ஷோட ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்து அடுப்புல வச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சிங்ல நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த ஸ்வீட் பால்ஸை போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து அப்படியே நம்ம அந்த குழிக்குள்ள போட்டுற வேண்டியதான். குழிக்குள்ள போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு செஞ்சோம்னா அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட பிரட்டு பணியாரம் ரெடி. இதை பரட்டி போடுறதுனால பிரட்டு பணியாரம்னு பேர் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா எல்லா பணியாரத்தையும் பரட்டி தான் போடுறோம். நமக்கு பேரா முக்கியம், டேஸ்ட் தானே முக்கியம். ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குமா?